பார்த்தது போதும், நீ முதல்ல வேலைய பாரு. இது பார்த்தா முடியாது, செஞ்சாதான் முடியும். எதுனாலும் அப்படிதான், செஞ்சாதான் முடியும். அதேதான். என்ன சொன்ன? எதுவும் சொல்லல, நீ வேலைய பாரு. நல்லா புரிஞ்சிருச்சு. எந்த வேலையை பார்க்கணும், எந்த வேலையை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தானா ஒரு வருஷமா பாத்துக்கிட்டே இருக்க, எதுவுமே செய்யாம. மறுபடியும் ஏதோ சொன்ன? இந்த ஜென்மத்துல உனக்கு எதுவும் புரியாது. அதையாவது சீக்கிரமா அரைச்சு முடி. அந்த சிட்டம்மா வந்தா நம்மள சட்னி ஆக்கிடுவா. சிட்டம்மா 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 சிட்டம்மா. என்னடி பெரிய சிட்டம்மா, அவளை வர சொல்லிடி பார்க்கலாம். வர சொல்லு. இன்னைக்கு அவளா நாளான்னு ஒரு கை பாத்துரலாம். அவ என்னடி என்ன சட்னி பண்றது? அவளை இந்த மாவுல அரைச்சு நான் வடை பண்ணிடுறப்ப அவளை வர சொல்லு. இப்பயே வர சொல்லு. நீ ஏன் பயப்படுற? வர சொன்னதுக்கே இவ்வளவு பயமா? இல்ல, எதிர்க்க நிக்கிறதால பயமா இருக்கு. உட்காரு உட்காருன்னு சொல்றல. ஆட்டு அட அரைக்க சொல்றல. வர சொல்லு, மாவுல போட்டு அரைக்கிறேன்னு சொன்னல. இப்ப என்னாச்சு? ஆரம்பி. ஆனா உங்க கை விரல் உள்ள இருக்கே. ஒரு விரல் தானே இருக்குன்னு யோசிக்கிறியா? வேணா எல்லாத்தையும் கழட்டிட்டு இதுல படுத்துக்கவா? என்னடா நான் சொல்றேன். என்னடா இங்க வாடா. உங்க தாபா வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், நான் போறேன். எங்கடா போற? நில்றா. என்னைய மாவுல போட்டு அரைப்பானா? அவன ஒரு வழி பண்ணிப்ப. இவன் வந்து தடுத்துட்டான். வாடி, இனிமே ஒரு நிமிஷம் சொன்னா கேளுடா. நில்றா. சொன்னா கேளு. இன்னொரு தடவை அடிக்காம பாத்துக்கோ. என்ன இல்ல, ஒன்னு அடிக்காம பாத்துக்கோ. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொன்னியாடா. இது குடும்பம் மாதிரி இல்ல, கேஜிஎஃப் படம் மாதிரி இருக்கு. ஐயோ ராணி, நீ கூட வா. குழம்புல இருக்க என்ன மாதிரி, பால்ல இருக்க தண்ணி மாதிரி இவர் கூட நான் எப்பயும் இருப்பேன். ஆனா இவன் ஒன்னும் புருஷங்கார இல்லல்ல. நீ மட்டும் சிட்டமாக்கு புருஷனா? அது புருஷ மாதிரி நடந்துக்கிறியான்னு கேட்ட. நீ மட்டும் தைரியமான ஆளா இருந்தா எங்களை விட்டுருப்பியா? அப்படி நீ வாயா, நம்ம போலாம். டேய் சொன்னா கேளு. என்னங்க போய் இந்த ஹோட்டலுக்குலாம் வந்திருக்கீங்க? இந்த ஹோட்டல்னால எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. அது பயப்படுறவங்களுக்கு, எனக்கு இல்ல. இப்ப பாரு எப்படி ஆர்டர் பண்றேன்னு. ஏய் சிட்டி, 2 plates பூரி. அடியே சிட்டி, உனக்கு மூளையே இல்லையா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்துருக்க? என்ன சொல்ற நீ? என்ன சொல்றேன்னு புரியலையா? நான் கேட்டது பூரி, சப்பாத்தி இல்ல. உனக்கு கண்ணு தெரியலையா? அது கூட பூரி தான், சப்பாத்தி ஒண்ணு இல்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சியா? நான் இந்த மாதிரி பூரி எல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் பூரி சாப்பிடணும்னா இப்படி உப்பி இருக்கணும் எனக்கு. ஓஹோ, புரிஞ்சிருச்சு. நீ பூரி சாப்பிடணும்னா இப்படி உப்பி இருக்கணும், அவ்வளவுதானே? அப்படிதான். அப்பனா சரி, கொஞ்சம் திரும்பி என்ன பாரு. பாத்தியா, நம்ம வழிக்கு வந்துட்டா. திரும்பிட்டேன். என்னையா உப்புச்சா? அடியே, உப்பி இருக்கணும்னு சொன்னது பூரிய, என் கண்ணம் இல்ல. நீ அப்படி சொல்லலையே, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நான் பூரி சாப்பிடணும்னா எனக்கு இப்படி உப்பி இருக்கணும் எனக்கு. என்ன தைரியம் உனக்கு? என்னோட கிராமர்ல மிஸ்டேக் கண்டுபிடிச்சு என் கிராமரே ஃபுல்லா டேமேஜ் பண்றியா நீ? உன் கதை அவ்வளவுதான், பாத்துக்கிறேன் உன்னை. இன்னையில இருந்து இந்த தாபா எப்படி ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். நீ என்னடா என்ன பாக்குறது? கறி மூஞ்சி வாயா, உன்னை கொல்றேன் பாரு. நில்றா. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வா, அப்ப இருக்கு உனக்கு காசுமாலங்களா. என்னம்மா சிட்டி, இப்படி கரைக்கு வர்றவங்களை எல்லாம் அடிச்சு வரட்டுனா வியாபாரம் எப்படி நடக்கும்? கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு வேண்டாம்? என்னங்கண்ணா இப்படி பொறுமையா கேக்குறீங்க? நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. பொம்பளைங்க விஷயம் ஐயா, கொஞ்சம் அடக்கி வாசி. நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சிட்டி, நீ என்ன சொல்ற? என்ன பத்தி தெரியும்ல தலைவரே, யாரும் என்ன தப்பா பேசுறது பிடிக்காதுன்னு. அது கஸ்டமரா இருந்தாலும் கட்டிக்கிட்டவனா இருந்தாலும். பாத்தீங்களா அவளோட புருஷனையே இவன் எந்த மாதிரி பேசுறான்னு இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 2 சாத்து சாத்தாம. யோ, நீ என்னமோ அவ புருஷன் மாதிரி கோபப்பட்டு இருக்க. நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசுறேன்.
நீ சொல்லு சீனி, என்ன செய்யலாம்? என்ன சொன்னாலும் பரவாயில்லையா, ஆனா வர்ற கஸ்டமரா நல்லா பாத்துக்கிட்டா போதும். ஏடா வெக்கமா இல்லையாடா உனக்கு? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்லங்கிற, அவன் அப்படிதான் சொல்லுவான். முதல்ல அவளை பிரிச்சு விடுங்க. இத பாரியா, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசினா அவங்கள துரத்த மாட்டான், உன்னை துரத்துவேன் இந்த பஞ்சாயத்துல இருந்து. என்னம்மா சிட்டி, நீ சொல்லு, இனிமேலாவது அமைதியா இருப்பியா? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லையா. சீனோ, நான் பேசிட்டு இருக்கல. யாரு சொன்னாலும் பேசுங்கய்யா, அவ மாறவே மாட்டா. நீங்க கூட எதுவும் சொல்லாதீங்கய்யா. என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, மூஞ்சில தூக்கி எறிகிறேன். என்னது? ஏன் மூஞ்சில எறிவியா? ஏய் சிட்டி, பணத்தை மூஞ்சில தூக்கி வீசுறதுக்கு நம்ம பண்ணது வியாபாரம் இல்லையா, சம்சாரம். இங்க பாருங்கய்யா, நீங்களாவது இவருக்கு புரிய வைங்க. பொண்டாட்டி கூட செய்யறது சம்சாரம்னு, கஸ்டமர் கூட செய்யறது வியாபாரம்னு சொல்லுங்க. யாரு என்ன சொன்னாலும் என்னோட முடிவு இதுதான். அது இல்லையா சீனோ. இங்க பாருங்க தலைவரே, நீங்க சொன்னதுக்காக நாளைக்கு ஒரு நாள் பாப்பேன். ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு கஸ்டமர் இவ சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க போதும். நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு இவ கூட வாழ்றேன். யோ சீனோ, சீனோ நில்ல. இங்க பாருங்கய்யா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் சிட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். இங்க பாரியா, இதெல்லாம் தேவையா உனக்கு? அவ ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கா. நம்ம என்னத்தையா சொல்ல போறோம்? நல்லதானே சொல்ல போறோம். அதுக்காகலாம் அவளை நம்மள அடிச்சிருவாளா? ஹலோ, அவளை பத்தி தெரியாது உனக்கு. அவ ஒரு முறை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டா, தெரிஞ்சுக்க. அவ்வளவு சீனெல்லாம் இல்ல. இப்ப பாரு, இங்க பாரு சிட்டு, இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு கொஞ்சம் சூசகமா நடந்துகிட்டு நல்ல பேர் எடுக்கலாம்லமா? அவ்வளவுதானையா, இதுல என்னையா இருக்கு தப்பு? என்னமோ அவகிட்டே கேட்டுக்கோ. என்னது? என்னையே கொல்ல பாக்குறியா நீ? என்ன பண்ற பாரு. நான் எதுக்குமா உன்னை கொல்ல போறேன்? உன்னை ஊர்ல நல்ல பேர் எடுன்னு தானே சொன்னேன். ஆமா, உன் பொண்டாட்டி செத்தப்ப என்கிட்ட வந்து என்ன சொன்ன? என்ன சொன்ன? நல்லவங்களை கடவுள் முன்னாடியே கூப்பிட்டுக்குவாருன்னு சொன்ன. அப்படின்னா இப்ப என்ன நல்லவளாக்கிட்டு சாவடிக்கணும்னு தானே உன் ஆசை? இன்னைக்கு நீ செத்தடா. அடிப்பா வச்சிட்டி, இதுக்குதான் போட்டு இந்த அடி நீரியா? என்ன சாவடிக்கிற? பரவாயில்ல விடு. அப்பாடா, காப்பாத்திட்டீங்க ஐயா. சிட்டி, நான் நிறுத்த சொன்னது ஒண்ணு இல்ல, உன்னை தடுக்க பார்த்தவங்கள. இன்னும் இங்க யாருமே வரலையா? தப்பு பண்ணிட்டயா சீனு. 4 பேர் முன்னாடி நீயும் வாய்க்கு வந்தபடி பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ அவ கூட வாழறதுக்கு இன்னொருத்த எதுக்கே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்? இப்படி ஒவ்வொன்றுக்கும் சர்டிபிகேட் கொடுத்துட்டே இருந்தா அதுக்கு பேர் குடும்பம் இல்ல, அத வேற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, பொம்பளைங்களோட பேச்சிலையும் செயல்லையும் அவங்களோட மனச மட்டும் பாரு, மனிதாபிமானத்தை பார்க்காத. அப்படி பார்த்தா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, உன் அம்மாவை கூட உனக்கு பிடிக்காது. என்னாச்சு சீனோ, அழுவுறியா? அழாம என்ன தலைவரை பண்ண சொல்றீங்க? எனக்கு மட்டும் அவன் மேல பாசம் இல்லன்னு நினைச்சீங்களா? பஞ்சாயத்துல நான் எப்ப அப்படி சொன்னானோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தன் எப்ப வருவான்னு என் கண்ணு வறண்டு போற அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என் கண்ணு வறண்டு போற அளவுக்கு எதிர்பார்த்தா கூட அவளுக்கு மட்டும் ஒருத்தர்கிட்டையும் தோக்கிறது பிடிக்காது. அதனாலதான் அவ அப்படி இருக்கா. அந்த ஒருத்தன் அவளுக்கு எப்படியோ, ஆனா எனக்கு அவன் கடவுளுக்கு மேலையா. அந்த கடவுளுக்கு மேல தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த கடவுளுக்கு கூட என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல. ஒரே ஒரு கஸ்டமர் கூட இது வரைக்கும் வரல. இப்ப வருவாங்க பாருங்க. என்னடா சுப்பு, நீயா? நான் தான். என்னையா பண்ண? என்ன பண்ண போறேன்னா, பஸ்ல குஜிலி இறக்கி இருக்க, தாபா ஃபுல்லா ஜிகு ஜிகு லைட்டா போட்டிருக்க. அவ அப்படியே பண்ணான்னு வையி, ஜனங்க வரிசையா வந்துருவாங்க. ஏய் குஜிலி, ஸ்டார்ட்.
அம்மாடியோ அந்த சிட்டி பொம்பளை ஹோட்டல்டா. ஏன் டிரைவர் இந்த ரூட்டுக்கு புதுசா நீ இந்த ஹோட்டல் கிட்ட வண்டி நிறுத்திருக்க? ஏன் ஃபுட் அவ்வளவு பேடா இருக்குமா? ஃபுட் பேடா இருந்தா பரவாயில்லைங்க, அடி யாருங்க வாங்குறது? என்னது அடியா? இந்த ஹோட்டல் ஓனர் சிட்டி சரியான பஜாரி. இந்த ரூட்ல அவ கையால அடி வாங்காத கஸ்டமரே இல்லங்க. நான் பசியோட செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஹோட்டலுக்குள்ள வரவே மாட்டேன். ஆளை விடுங்கப்பா. பேரை பாரு சிட்டி சட்டின்னு. பேரை கேட்டதுக்கே பசிலாம் ஓடிடும் போல. நல்ல வேளை அவன் மூஞ்ச பார்க்கல, அப்புறம் தூக்கம் கூட வந்திருக்காது. வா போலாம். சதன், இது ஹெல்ப் தானே? ஆமா. இது தப்பு இல்லைல்ல? இல்ல. இது ஹெல்ப் தானே? ஆமா. எத்தனை வாட்டி அதே கேப்ப? ஒன்னும் இல்ல. இது ஹெல்ப்பா இருந்து இது தப்பு இல்லைன்னா வேற ஒரு பையன் கேட்டாலும் இதே ஹெல்ப் பண்ணலான்னு. மூஞ்சிங்கள பாரு. தாரா, என்னாச்சு? என்னடி இப்படி செஞ்சுட்ட? பாவுண்டி அவன். என்னைக்கோ ஒரு நாள் இது நடக்கதானே போகுது. எப்ப நடந்தா என்ன? எப்படியும் ஒரு நாள் நடக்க போதுதான். ஆனா எது எப்ப நடக்கணுமோ அப்போ நடந்தாதான் அதுக்கு வேல்யூ. இந்த 20th செஞ்சுரியிலயும் ரீசன் சொல்லாதடி. ஆமா, இதெல்லாம் பாக்கிறதுக்கு டைம் பார்க்கணுமா? உனக்கு சண்டேனா பிடிக்குமா? அதுக்காக தானே வீக் ஃபுல்லா வெயிட் பண்றோம். அதே சண்டே சம்மர் ஹாலிடேஸ்ல வந்தா அது எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது. இது கூட அப்படிதான். போ வேலை பாரு. ஏய் சதன் வந்துட்டான்டா. டேய் டேய் சதன், கங்க்ராட்ஸ் ரா. டேய் நம்மால் மொத்தத்துல நினைச்சதை சாதிச்சான்டா. இவன் என்னடா செலிப்ரேட் பண்ற நேரத்துல இந்த மாதிரி இருக்கான்? டேய் மச்சான், நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன்டா. நான் தான் தோத்து போயிட்டேன். வாடா மச்சி. போதும், அமைதியா இருங்கடா. செத்த பாம்பை எவ்வளவு அடிப்பீங்க? டேய் சத்யா, நான் தோத்துட்டேன்டா. என்னடா என்னடா இவன் சொன்ன டைமுக்கு முன்னாடி வேலையை முடிச்சு இப்படி பேசினுக்கிறான் இவன். டேய் ஜோக்கு தானே அடிக்கிற? உண்மையா எதுவுமே நடக்கலடா. அது இல்லடா, அந்த பொண்ணு. நீ கொஞ்சம் இருடா. டேய் சதன், நிஜமாவே எதுவும் நடக்கலையா? எத்தனை வாட்டி சொல்றது? அங்க ஒண்ணும் நடக்கலடா. நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன் தோத்துட்டேன். டேய் அவன் தான் தோத்துட்டேன்னு சொல்றான்ல, விட்டுருங்களேன்டா. டேய் நிஜமாவே அங்க எதுவும் நடக்கலனா அவன் தோத்த மாதிரி இல்ல, ஏமாந்த மாதிரி. அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. வேணாப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்கப்பா. சாந்தி என்னாச்சு? எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடி. தாரா தாரா நீயாவது சொல்லு தாரா. தாரா அப்பா ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் பா, நான் சொல்றது கேளுங்க. என்ன கேட்கணும்? இத்தனை நாள் நீ சொல்றதை கேட்டுதான் என்னை எப்படி நிக்க வச்சிருக்க. எங்க அம்மாவா பிறந்தன்னு நினைச்சேன், ஆனா நீ எங்க அம்மா கிட்ட அனுப்பி வைக்க போறல்ல. அவசரப்படாதீங்க அங்கிள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். மானம் போனதுக்கு அப்புறம் தீர்வு எதுக்குமா? இவ பண்ணதே இந்த ஜென்மத்துக்கு போதுமா? ஐயோ அங்கிள், இந்த காலத்துல இதெல்லாம் காமன். யூத் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. என்னது? எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்களா? அப்ப ஏன் நீ இல்ல? சொல்லு, நீயும் கர்ப்பமா இருக்கியா? சொல்லு, நீயும் கர்ப்பமா இருக்கியா? பெருசா சொல்ல வந்துட்டா. ஆமா அங்கிள். என்னடா சொல்ற? அப்ப இது என்ன? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் இருக்கேன். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நானும் இப்படிதான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, இந்த காலத்துல எல்லா வயசு பசங்களும் எல்லாம் செஞ்சுட்டு ஓகேனதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. இதுதான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க.
ஆனா உங்கள மாதிரி ஆளுங்க தான் அப்டேட் ஆகாம ஒண்ணுமே தெரியாம எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்க ஜெனரேஷனும்